Hello everyone, welcome to Coffee with Priya episode 2. இந்த வீக் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன ஜாப்ல இருக்கீங்க? நான் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கன்கோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இப்போ நான் அதை முடிச்சுட்டு 4 இயர்ஸாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன். மாஸ்டர்ஸ் பீஸ் இந்த கொஷனுக்கான ஆன்சர் நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலான ஆன்சர் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டூல்ஸ் ஐ யூஸ் டு எடிட் மை வீடியோஸ். நான் மெயினாக யூஸ் பண்ணுறது 3 ஆப்ஸ் தான். ஒன்று கேப்கட், இன்னொன்று கேன்வா, இன்னொன்று இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ். கேப்கட் எப்பயுமே நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் கேன்வா எப்பயுமே டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ் நியூ ஃபீச்சர்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். வாட் கேமரா யூஸ் ஃபார் ரெக்கார்டிங்? நான் iPhone 17 Pro Max தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஷூட் பண்ணுற வீடியோ கூட அதில் தான். நான் எப்பயுமே ஷூட் பண்ணுறப்போ 4K 60 FPSல ஷூட் பண்ணுவேன். எப்பயுமே அப்லோட் பண்ணுறப்போ அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. How do you manage freezing cold weather? வின்டர் எப்பயுமே இங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். இப்போ கூட இங்கே -20 டிகிரி செல்சியஸ். நம்ம எப்பவுமே நல்ல வின்டர் ஜாக்கெட்ஸ் அண்ட் நல்ல வின்டர் பூட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன். இந்த கொஷின்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இன்னொரு வீடியோவில் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். Do you enjoy living alone? உண்மையை சொல்லணும்னா அதுதான் என்னோட பெஸ்ட் டெசிஷன் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே பிஃபோர் மேரேஜ் அட்லீஸ்ட் 1 year ஆச்சும் நம்ம தனியாக இருக்கணும். நம்ம ஒர்க், ஜிம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி மக்கள் இருந்துட்டு நமக்குன்னு ஒரு வீட்டுக்கு வர்றப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பீங் லோன்லி, இட்ஸ் அபவுட் லேர்னிங் டு என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனி. எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பை யோர்செல்ஃப் தி டேம் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற புக் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அந்த புக்கான லிங்க் நான் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணுறேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணுறேன். Do you miss கடலூர்? கண்டிப்பாக. எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். என்னோட கோர் மெமரிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எனக்கு யோசிக்கிறப்போ டக்குன்னு ஞாபகம் வர்றது தைப்பூசம். எனக்கு தெரிஞ்ச நேற்று அங்கே தைப்பூசம். எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் எப்பயுமே வருஷம் நடந்து தான் கோவிலுக்கு போவோம். போகிறப்போ கடையெல்லாம் பார்த்துட்டு ராட்னெல்லாம் சுற்றிக்கிட்டு எனக்கு ஜோதி தெரியல அப்படின்னா எங்கள் அப்பா என்ன தூக்கி காமிக்கிறது, இந்த மாதிரி எல்லா மெமரிஸுமே எனக்கு அங்கே தான் இருக்குது. டக்குன்னு யோசிச்சு எனக்கு ஞாபகம் வர்றது. வாட் ஷுட் ஐ டூ ஃபார் ஸ்டடிங் அப்ராட்? கண்ட்ரி டிசைட் பண்ணிவிட்டு, டிகிரி டிசைட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ டோஃபல், IELTS அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு GRE இந்த மாதிரி டெஸ்ட் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்களாவும் அப்ளை பண்ணலாம், கன்சல்டன்சி வச்சு அப்ளை பண்ணலாம். மை பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டி இஸ் மை வாய்ஸ். பட் எனக்கு உங்களை மாதிரி வ்ளாக் பண்ண ஆசையாக இருக்குது. நான் உண்மையாக சொல்லுவேன், நம்ம எல்லாருக்குமே அவங்க வாய்ஸை ஃபஸ்ட் டைம் கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. இதே மாதிரி யோசிச்சு நானும் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த லைஃப் ஆஃப் பிரியா அப்படின்ற பேஜே இருந்திருக்காது. ஸோ நீங்கள் யோசிக்கிறது ரொம்பவே நார்மல். பீப்பிள் எப்பயுமே உங்கள் ஸ்டோரிக்கு தான் ரிலேட் பண்ணுவாங்க, உங்கள் வாய்ஸ் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது தான் முக்கியமே தவிர உங்கள் வாய்ஸ் முக்கியம் இல்லை. டொரண்டோ ஒரு மான்ட்ரியல்? நான் டொரண்டோ டவுன் டவுனில் இருந்ததில்லை, பட் மான்ட்ரியல் டவுன் டவுனில் நான் 2 years இருந்திருக்கேன். ஸோ என்னால் அப்படி கம்பேர் பண்ணி சொல்ல முடியல. நான் மான்ட்ரியல் ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி அப்படின்றதால அது எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். லவ் யூர் ட்ரெஸ், வேர் இஸ் திஸ் ஃப்ரம்? தேங்க்யூ. எனக்கு இது இங்கே ஒரு பிராண்ட் பிஆரில் சென்ட் பண்ணுது. அந்த பிராண்டில் எப்பவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த பிராண்டை ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன். ஹவ் இஸ் தி ஜாப் மார்க்கெட் இன் UK? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூகேல இல்லை, நான் கனடாவில் இருக்கேன். நான் நிறைய பேர் யூகே பற்றி கொஷின்ஸ் கேட்குறீங்க. நான் என்னோட வீடியோவில் எங்கேயுமே நான் யூகேல இருக்கேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் கனடாவில் ஆட்டோவாவில் இருக்கேன். ப்ளீஸ் ஷேர் யூர் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ஹேர் கட். ஸ்டாப் போன ஹேர் சலூன் பெயிண்டட் ஹேர் அண்ட் கோ. அங்கே ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க, பட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் ஹேர் கட் அண்ட் ஹேர் கலருக்கு அரௌண்ட் $600 பே பண்ணேன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி ஸ்பெண்டிங் ஓகே, நான் 1 டேக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.